புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கணவன் மனைவிக்கு இடையில மூன்றாவது நபர் நுழையும் போதுதான் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுக்கு காரணமா இருக்கு. பிரிவுக்கு மட்டும் காரணமா இல்லாம கொலைகளுக்கும் அதுவே காரணமாக இருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இதை உணர்த்தும் விதமாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில தன் மனைவி தன்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருந்த நபரையும் அவருடைய மனைவியையும் கொலை பண்ணதை பத்தி இப்ப பார்க்கலாம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவருடைய மனைவி பிரிந்து சென்ற நிலையில் கடந்த சில மாதங்களாகவே மன உளைச்சலில் தனிமையில் வசித்து வந்த பார்த்திபன் அவ்வப்போது மது அருந்திவிட்டு அக்கம் பக்கத்தில் பிரச்சனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அவரது எதிர் வீட்டில் வசித்து வந்த தம்பதிகளான சுசில் மற்றும் கிரிஜாவுடன் பிரச்சனை ஏற்பட்டதில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுசிலின் கழுத்து பகுதியில் வெட்டியுள்ளார். அப்போது அதனை தடுக்க வந்த அவரது மனைவி கிரிஜாவையும் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்த நிலையில் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக இது குறித்து கானத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கானத்தூர் காவல் ஆய்வாளர் ஆல்பின் ராஜ் தலைமையிலான போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுசிலை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் சுசில் உயிரிழந்துள்ளார். பின்னர் உயிரிழந்த சுசில் மற்றும் அவரது மனைவி கிரிஜாவின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கொலையாளி பார்த்திபனை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் கொலையான சுசிலுடன் பார்த்திபனின் மனைவிக்கு கடந்த சில மாதங்களாக தகாத உறவு ஏற்பட்டதாகவும் அதனால் கணவன் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முடிவில் பார்த்திபனின் மனைவி அவரை விட்டு பிரிந்து செல்ல சுசில் காரணமாக இருந்தார் என்பதால் சுசிலுடன் எப்பொழுதும் விரோத போக்குடன் காணப்பட்ட நிலையில்தான் சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போது ஆத்திரத்தில் இருந்த பார்த்திபன் சுசீலையும் தடுக்க வந்த மனைவி கிரிஜாவையும் கத்தியால் குத்தி கொன்றது தெரிய வந்தது. தனது மனைவி பிரிந்து சென்றதற்கு காரணமான நபரை அவரது மனைவியுடன் குத்தி கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.